ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் 2026 முதல் சூரிய கிரகணம் நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் எவ்வளோ மணி நேரம் நடக்குது, என்னைக்கு நடக்குது, பிப்ரவரியில் தான் நடக்க போகுது, எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது, அந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்றதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூரிய கிரகணம் அப்படின்றது என்னென்னா, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓரளவு. சூரிய கிரகணம் அப்படின்றது சூரியனை இப்போ நம்ம பூமி சுற்றி வருது, நம்ம இருக்கிற இடம் பூமியை நிலா சுற்றி வருது. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மூணும் வருஷத்தில் 1 இல்லை 2 இல்லை 3 இந்த மாதிரி சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக மூணும் பார்த்திங்கன்னா ஒரே சீரான ஒரு கோடில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி சுழலும். இதை தான் கிரகணம்னு சொல்கிறோம். இப்போது ரெண்டுக்கும் நடுவில், சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலா மறைக்குது அப்படின்னா சூரியனோட வெளிச்சம் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்காது. இடையில நிலா மறைச்சிரும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம். சூரியனோட வெளிச்சத்தை நிலா மறைக்குது அப்படின்னா அதை தான் சூரிய கிரகணம். இதை மறைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சூரியனோட ஒரு பகுதியோ பாதி பகுதியோ நமக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக நமக்கு சூரியன் தெரியாமல் அதோட சில பகுதிகள் மறைக்கப்பட்டு தெரியும். அதை தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூரிய கிரகணம் தான் பிப்ரவரியில் நடக்க போகுது. என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 17ஆம் தேதி நடக்குது. இந்த சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுதுன்னா, மத்தியானம், அதாவது 3:26 PM மத்தியானம் ஆரம்பித்து நைட்டு 7:57க்கு இந்த சூரிய கிரகணம் முடியுது. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் நடக்குது. இந்த சூரிய கிரகணம் எப்போ உச்சமாக இருக்கும், இதோட பீக் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:42க்கு தான் இதோட பீக், அதாவது கிராஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பீக்கானது நடக்குது 5:45க்கு. ஸோ கிட்டத்தட்ட 3:30லேருந்து 8 மணி வரை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4.5 மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் நடக்குது. இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் நமக்கு நேரடியாக நம்மளால் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது. இது மெயினாக எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில், அண்டார்டிகாவில், ஆஃப்ரிக்காவில் இந்த மாதிரி பகுதிகளில், கண்டங்களில் தான் தெரியும். நமக்கு இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை நம்மளால் ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஆனாலும் அந்த நாளில் கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, அந்த 4.5 மணி நேரம் வெயில் அதிகமாகவே இருக்குது இப்போலாம். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி போகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மலாக நீங்கள் டே டு டேயில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அந்த ஒர்க் எல்லாமே பண்ணலாம். அந்த டைமில் கொஞ்சம் வெயிலில் மட்டும் அதிகமாக போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஊரில் நேரில் பார்க்க முடியாதுன்றனால இதோட தாக்கம் இங்கே பெருசாக இருக்காது இந்த தடவை. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குது இதை பற்றி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வீடியோ போடுறேன். என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.